நம்மளோட Z5ல திருமாணிக்கம் ஸ்ட்ரீம் ஆகி 2 வாரங்கள் கூட கம்ப்ளீட் ஆகாம 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங் வந்து நடந்திருக்கு, which is a huge count. எங்களோட Z5ல ஆல்ரெடி Z5ல வந்து அயலி, விலங்கு இந்த மாதிரி நிறைய நல்ல படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க மக்கள். ஸோ அதே மாதிரி திருமாணிக்கமுக்கும் இந்த வரவேற்பு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட டீம் எல்லாருமே சேர்ந்து அதை ரிவீல் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாருமே சேர்ந்து நம்ம Z5ல திருமாணிக்கம் 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங், அதாவது 5 கோடி பேர் வந்து நம்மளோட ஸ்ட்ரீமிங்ல பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் சக்சஸ் நம்ம Z5ல. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போது தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் விளையாடு வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்து வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயித்த பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடித்தாங்க, ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே Z5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்டு தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டையும் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவணன் அண்ணன், பருத்திவரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர். எனக்கு டக்குன்னு பேர் வரல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார். எப்படி எடுக்கிறதுனே தெரியல. கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணாருன்னே படத்தை பார்த்த போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, சரியாக வருமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும், இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி தான் பேச முடியும், நடிகர்கள், இயக்குனர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், அதை வந்து அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போது அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போகிறீங்கண்ணா. ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஆமாம், அல்ல அந்த பேரியர் சொல்லணே, இந்த நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனுசார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்தில் நடிக்கும்போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை. 3 வாட்டி பார்த்துட்டு 3ஆவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு, அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பிஸியாக இருந்தார். டேரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடிச்ச உடனே அந்த இடத்துலேயே மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சே. பாராட்டுவதற்கு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குனர்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே. ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது, கணியனை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா என்னதான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம், என்னதான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா, ஏய் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்மையாக நடிச்சிருக்க, படம் ஹிட்டு, செம்ம, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு, அந்த கைத்தட்டு விசில கேட்கறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டுன்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷமாக நான் என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து அது ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையாக கருடனுக்கு, சூரியனனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியாக போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்காக, மற்ற படங்களை கம்பேர் பண்ணல. ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போது அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் வந்து நான் வந்து லண்டனில் இருக்கும்போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா, சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன், அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கெல்லாமே எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கலைஞர்களையும் நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அந்த அங்கே ஆரம்பித்த வட்டம் சசி சமுத்திரக்கனி அண்ணன் மேலே இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாமல் இருக்குது. இப்போயும் எங்கே பார்த்தாலும் அவரை தனியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்கே இருக்காரு, இந்த ஃப்ளைட்டில் இருக்காருன்னு ஃப்ளைட்டில் இருக்கான்னு சொல்லுவார் மோகன் சந்திரன் என்ன கேட்டால். ஸோ இன்னும் சமுத்திரக்கனி அண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே நல்லா சூப்பராக வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் தான் எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். எனக்கு பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ
அந்த அளவுக்கு என்னை இப்போ நான் யோசிக்காமல் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துகிறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகெயின் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி என்ன மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறையா பேசிட்டேன் இந்த படத்தை பற்றி. அதில் முக்கியமாக சொன்னது, நான் சொன்ன கருத்தை எல்லா பேட்டிலையும் டைரக்டர் நந்தா பெரியசாமி அவர்கள் சொன்னாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தன்னோட பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு போடணுன்னா நேர்மையாக இருக்கிற ஒரு மனிதன் தான் திருன்னு போட்டுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுமாதிரி நல்ல கருத்துக்கள் வந்து நிறையா பரவி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்குது. அண்ணன் கணி அவர்களுக்கும் இந்த படத்துடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் சாம்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம திருமாணிக்கம் படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தப்போ வந்த எல்லாருமே வந்து சிவானியோட நடிப்பை பற்றி பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம திரைப்படம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த சிறிய வயதில் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றி எவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு அப்பா மகளோட பாண்டிங்கை வந்து நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய அந்த அழகான நடிப்புக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சிவானி. இப்போதான் நீங்க நிறைய பேசணும் ஆக்சுவலா. பேசுங்க. சார் இன்னுமே அந்த பாண்டிங் இருக்குது போல சார், அப்பா மகளோட பாண்டிங். நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆன ஜி5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? நீங்க எவ்வளோ பேசணும், நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சமுத்திரக்கனி அப்பாவோட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. அந்த அப்பா மகள் பாண்டிங் பத்தி சொல்லுங்க. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. வந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமாணிக்கம் படம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு நேர்மையை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன். அந்தளவுக்கு உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பெரியசாமி சார். அழலைன்னா விடமாட்டார் போல இருக்குது. அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே. நடிக்கிறேன் சார், நடிச்சிட்றேன் சார் இந்த படத்தில்ங்கிற அளவுக்கு. ஒரு நல்ல படத்தில் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். பார்க்குறவங்களாம் பாராட்டுறாங்க, இந்த நல்ல படம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறப்ப மீடியாக்களும் அதுக்கு நல்லா அழகாக சப்போர்ட் பண்ணி இதை நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். ஜி5ல வந்திருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. அது நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த டீம் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெய்லர் கட்டை விட ஜி5 பண்ணியிருக்கிற ட்ரெய்லர் கட்டு செமத்தியாக இருந்தது. ஸோ அதை பார்க்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களோட மெனக்கடல், இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு த்ரூ ஓடிடி மூலியமாகவும் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு. ஓடிடி தளத்தில் இருக்குது, யார் வேணால் பார்த்துங்க அப்படின்னு இல்லாமல் அதை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க மெனக்கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் சீரியஸாகவே சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு. அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீமுக்கும், டைரக்டர் டீமுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணி, சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பொறுத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு சமுத்திரக்கனி சார். அடுத்தது நந்தா பெரியசாமி சார் ஒரு தன் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு ப்ரமோஷன்ஸ், இந்த அளவு மெனக்கடல், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, இங்கே ஒரு ஷோ இருக்குது, அது வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி தன் குழந்தை மாதிரி சுமக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். நந்தா பெரியசாமி சார் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு. ஜம்முன்னு ஒரு கதை சொல்லும் திறன், நல்ல மேக்கிங், எல்லாமே ஒரு சூட்சமத்தை கையில் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. நல்ல பெரிய ஓஹோன்னு பேர் சொல்லும் ஒரு டைரக்டராக இன்னும் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலியை வரும்போது, அப்பா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னுது. அது ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால்
நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான், ஓகே, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன்னு பயந்துருவேன் நான்லாம். ஐயோ எதுக்கு 3 பேரை கொன்று ஒருத்தரை வாழ வச்சு ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தேன், இந்த மாதிரி டிக்கெட் விற்றா கையில் காசு வாயில் தோசை, நான் அந்த காசுக்கு இல்லாமல் தரமாட்டேன், ஒருவேளை விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சமுத்திரக்கணி சார் மாதிரி பிச்சுட்டு அலைய முடியாது, கொடுத்துரும் அப்படின்னு. ஸோ இந்த அளவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் வர மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி இந்த படம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பலருடைய வாழ்க்கையில், பார்த்தவங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா, அதை 100% சமுத்திரக்கணி சார் இந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. 50% பண்ணாலே ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறதுக்காக யோசித்ததுக்காகவே நம்ம நந்தா பெரியசாமி சாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நல்ல படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நான் என் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்னான்ல, இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கலை, எதுவுமே பண்ணலை. நம்ம சவுந்தரராஜா ஆகட்டும், என்னுடைய நண்பர் கணேஷ் பாபு ஆகட்டும், அவங்க இந்த படத்தை எப்போ கூப்பிட்டாலும் அதோடைய ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப தொப்பி கட்டிடுவா, இது ஓகே, மூஞ்சியே மறைச்சிக்கிட்டாலும் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது, ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு, ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். சொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்ட தானடா சொன்னேன், ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னா, இல்லை சார் என்கிட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்ட்டையும் கேட்டால் என்கிட்ட சொல்ல, அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜீக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தால் பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடச்சிது. இதெல்லாம் நடந்தது ஜீனால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இந்த இதுதான், ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா, முடிஞ்சிருச்சா தம்பி, ரெடியாக இருக்குது, நான் பார்க்கலாமா பாரு. ஆனால் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜீக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி, அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தவொடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது. அந்த ஜீக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரித்த முகமாக அவ்வளவு சந்தோஷமாக, எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னு ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான்.
நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரிச்ச முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவார். யார் இது அப்படின்னு கேட்டால், சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னாரு. அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்றைக்கி இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாரிச்சிச்சா அப்படின்னா இல்லை. என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் இவர்கிட்ட, ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்கவங்கள சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பார். பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறார் சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீயில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு 1 வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தில் சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம், வெல்வோம். இந்த மாலை வேளையில் திருமாணிக்கம் படத்தின் வெற்றி சந்திப்பிற்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இணையதள வலைத்தள மற்றும் மதிப்புமிக்க பதிப்புமிக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 விஷயம் சம்மந்தம் இல்லை, 2 விஷயம் சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கலை. இந்த ஜீக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஜீயுடைய எந்த ஒரு வெப்சீரியல்லையோ சினிமாவிலும் நடிக்கலை. ஆனால் ஜீக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஜீ கொண்டாடிய அத்தனை குடும்ப விருதுகளையும் நான் பரிசு வழங்கியிருக்கேன். ஜியை சார்ந்த திரு சாய் பரத் என்னுடைய 15 வருஷ நண்பர். இன்னொரு சம்பந்தம், என்னுடைய 2 நண்பர்கள், அருமை சகோதரர் சமுத்திரகனி, என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. இந்த 2 நண்பர்களும் என் வாழ்க்கையில் பல வருடம் என்னோட பயணித்தவங்க. அவங்களுடைய வெற்றியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு இயக்குனருடைய வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும்.
நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம். ஒரு லேவிஷ் லைஃப்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிட்டோம். ஷூட்டிங் நடித்தா காசு, கால்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட்டு, மாதத்துக்கு 2 படம் நடித்தா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியாக நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாமல் தன்னுடைய வாழ்க்கை சினிமா தான், டைரக்ஷன் தான், இதில் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கெல்லாம் அச்சுப்பிள்ளையில் வந்து ப்ரூவ் பார்த்து பண்ணுற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்றைக்கி ஒரு பிழை இல்லாத ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையினுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சார், அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்போ எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வருஷம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூலில் போயிட்டுருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி, ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் இப்போ எப்படான்னு, விடு பங்காளி வாழ்க்கையே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள். எனக்கு 2 குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மகன் வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஹீரோ நடிக்க போகிறான். நண்பர் சமுத்திரகனி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவதில் மட்டுமல்ல, பார்த்த மனிதர்களின் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்கள வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்தில் திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதேமாரி தொடர்ந்து படுங்க சார் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்க, தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளோ நேர்மையான ஒரு படம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேலாக ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனரால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? கல்லா நிறையின்னு வருத்தப்பட்டார் சார். கல்லா நிறையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்கில் பண்ணிங்கள்ல. நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலரும் ஒரு பெரிய உதாரணம், உதவிப்பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோரும் மனசுலையும் நீங்கள் பாருங்கள், இந்த தேட்டரெல்லாம் பல தேட்டரில் இல்லை நான் வருத்தப்பட்டேன்னாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம்னு ரிவ்யூ பார்த்துட்டு மிக சிறந்த படம்னு கேள்விப்பட்டு தேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில் வந்து பார்ப்போன்னு வெயிட் பண்ணதுடைய விளைவு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 நாளில் 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த 17 லட்சம் பேரும் தேட்டரை போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்கள் சொன்ன அந்த ரவி சார் இப்போயே காப்பாற்றப்பட்டு விட்டார், வருத்தப்படாதீங்க. நான் நந்தாவை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பற்றி இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் 10 வருஷம் முடியாது அதை படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுகள், தன்னுடைய அழகு, தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில் போய் உட்காந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகடில் போய் இதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும் புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட, பழைய கழுகின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இறையெடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்தில் இருந்த சமகாலத்து டைரக்டர்லாம் இன்றைக்கி பல பேர் இல்லை. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமா முடியலைன்னு ஓடி போனவங்களை நான் பல பேர் பார்த்துருக்கேன். எங்கள் டீம்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அவ்வளோ தூரம் முயன்றவன் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்கான்னா அவனுடைய கழுகுத்தன்மை தான் இவ்வளோ பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, கத்திரி வெயிலில் போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமாக ஒரு தறி செஞ்சு ஒரு கதர் அடையை நம்ம கொடுத்தா எவ்வளோ குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையாக பார்க்குறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போலியோங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அந்த ஒரு கவலை தான் எனக்கு. இந்த படம் வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, இது ஹிந்தியில் படமாக்கப்படும் சார். இந்த படம்
அதில் சமுத்திரக்கனிக்கு அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்லை அவரே கூட இந்தியில் போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவ்வளோ ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். வந்து நின்னாவே ஒரு நல்லவரும் தெரிகிற ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணது வந்து நம்முடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சமுத்திரக்கனி அவர்களை கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டார் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜுக்கு 100% அடாப்ட் ஆன யாருன்னா நம்முடைய நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள். நல்ல அதாவது எப்படின்னா வீரபாண்டிய கொட்டபொம்மன் எப்படி இருப்பாருன்னா சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்பாங்க. அது மாதிரி நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாகவே அவர் கிடைச்சப்பட்ட கேரட்லாம் கிடச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரட் ஆர்டிஸ்ட்டு, கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜை வந்து கடவுள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளது கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவமாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடுறேன். இதேமாரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிறேன். வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும், வலையதள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. திருமாணிக்கம் படத்தில் ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கு சமுத்திரக்கனி அங்கிளோட யங்கர் வெர்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில படங்கள் நமக்கு பணத்தை கொடுக்கும், சில படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில படங்கள் நமக்கு வெற்றி கொடுக்கும், சில படங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். எல்லாமே ஒன்றா ஒரே படத்தில் இருக்குன்னா திருமாணிக்கம். தேங்க்யூ ஸோ மச்.